வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். கைலாசமலை பத்தி எத்தனையோ மர்மமான கதைகள் இருக்கு. குறிப்பா கைலாசமலை ஏறிய 2 பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற கதையும் இருக்கு. நிஜத்துல இதுவரைக்கும் யாருமே கைலாசமலை உச்சியில கால் வச்சது இல்லைன்னு தான் சொல்லப்படுது. ஆனா ஒரு பழைய கதையையும் ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன விஷயத்தையும் வச்சு இதை பார்க்கலாம். அந்த 2 பேருக்கு என்ன ஆச்சு? முன்னொரு காலத்துல திபெத்தைச் சேர்ந்த மிலாரெப்பா அப்படிங்கிற ஒரு யோகி மட்டும்தான் கைலாசமலை உச்சிக்கு போனதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பல பேர் முயற்சி பண்ணாங்க. அதுல முக்கியமா பேசப்படுற விஷயம் இதுதான். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சில வெளிநாட்டு பயணிகள், குறிப்பா ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் குழு கைலாசமலை ஏறுறதுக்காக அங்க தங்கி இருந்தாங்க. அவங்கள ஒரு 2 பேர் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மலை ஏறி போயிருக்காங்க. அவங்க திரும்பி வரும்போது அவங்களோட தோற்றம் மொத்தமா மாறி இருந்ததை கண்டு மற்றவங்க அதிர்ச்சியானாங்க. வெறும் சில மணி நேரத்துல அவங்களுக்கு தலைமுடி நரைச்சு, நகம் வளர்ந்து, முகமெல்லாம் சுருங்கி, அதாவது 10 வருஷமானா எப்படி இருப்பாங்களோ அப்படி வயசாகி போயிருந்தாங்களாம். அந்த 2 பேரும் கீழே வந்த கொஞ்ச நாள்லயே முதுமை காரணமா வர்ற உடல்நல கோளாறுகள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஏன் அவங்க கண் மறைவா போனாங்க? கைலாச மலையை சுத்தி ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. ஏன் அங்க போனவங்க காணாம போறாங்க அல்லது திரும்பி வர்றதில்லைங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. அங்க இருக்கிற காந்தப்புலம் ரொம்ப அதிகம். அதனால அங்க இருக்கிற நேரம் சமவெளியை விட ரொம்ப வேகமா ஓடுதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. இதனாலதான் அங்க போனவங்களுக்கு சீக்கிரம் வயசாகுதுன்னு சொல்றாங்க. திசை திருப்பும் பாதைகள் கைலாச மலையில ஏறி மேல போக போக பாதைகள் தானாவே திசை மாறுமாம். ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு வேற ஒரு பாதையில் இருக்கிற மாதிரி தோணும். இதனால நிறைய பேர் வழி தெரியாம மலைக்குள்ளேயே காணாம போயிருக்காங்க. கைலாசம் சிவனோட இருப்பிடம்னு நம்பப்படுது. தகுதியற்றவங்க அல்லது வெறும் ஈகோவோட அந்த மலையை ஜெயிக்கணும்னு போறவங்களை அந்த மலை ஏத்துக்காது. அவங்களை உள்ள விடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த மலை ஒரு பிரமிடு வடிவத்துல இருக்கு. இது ஒரு இயற்கை மலை கிடையாது. இது ஒரு பெரிய காஸ்மிக் மெஷின் மாதிரி செயல்படுதுன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா கைலாச மலைங்கிறது வெறும் கல், மண் கிடையாது. அது ஒரு பெரிய சக்தி மையம். அங்க போனவங்க காணாம போனதுக்கோ இல்ல வயசாகி இறந்து போனதுக்கோ இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் பூர்வமா ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. அதனாலேயே சீனா அரசாங்கம் இப்போ அங்க ஏறுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. கைலாச மலை அடிவாரத்துல 2 பெரிய ஏரிகள் இருக்கு. இது உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அதிசயம். மானசரோவர் ஏரி. இது நல்ல சக்தியின் அடையாளமா பார்க்கப்படுது. இந்த ஏரி எப்பவும் அமைதியா இருக்கும். இதோட தண்ணி அவ்வளவு தெளிவா இருக்கும். ஆச்சரியம் என்னன்னா இது ஒரு நன்னீர் ஏரி. காத்து அடிச்சாலும் இதுல பெரிய அலைகள் வராது. ராட்சததால் ஏரி மானசரோவர். ஏரி பக்கத்துலேயே தான் இதுவும் இருக்கு. ஆனா இது தீய சக்தியின் அடையாளமா சொல்லப்படுது. இது ஒரு உப்பு நீர் ஏரி. இதுல எப்பவுமே பலத்த காத்து வீசிக்கிட்டே இருக்கும். அலைகள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். இங்க செடி கொடிகளோ மீன்களோ வளராது. 2 ஏரிகளும் பக்கத்துல இருந்தாலும் ஒன்னு அமைதியாவும் இன்னொன்னு ஆக்ரோஷமாவும் இருக்கிறது இன்னைக்கும் ஒரு புரியாத புதிர்தான். அந்த ஓம் மற்றும் ஸ்வஸ்திக் சின்னம் கைலாச மலையில பனி உருகும் போது அல்லது வெயில் படும்போது மலையோட ஒரு பக்கத்துல பெரிய ஓம் வடிவம் தெளிவா தெரியும். அதே மாதிரி மலையோட நிழல் விழும்போது ஒரு பெரிய ஸ்வஸ்திக் சின்னம் உருவாக்குறதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தற்செயலா நடக்கிறது இல்ல. அந்த மலையோட அமைப்பை அப்படி செதுக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்தின் அச்சுரஸ்ய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, கைலாச மலைங்கிறது பூமியோட அச்சு மையம். அதாவது பூமியும் வானமும் சந்திக்கிற இடம் இதுதான்னு சொல்றாங்க. இங்கிருந்துதான் உலகத்தோட மற்ற முக்கியமான இடங்களான எகிப்து பிரமிடுகள், இங்கிலாந்தோட ஸ்டோன்ஹெஞ்ச் இதெல்லாம் குறிப்பிட்ட தூரத்துல கணக்கா அமைய பெற்றிருக்கு. கைலாச மலை ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரமிடு ஆக கூட இருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. ஏன்னா அதோட 4 பக்கங்களும் திசைகாட்டி மாதிரி சரியா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு நோக்கி இருக்கு. கைலாச மலைக்கு பக்கத்துல தங்குறவங்க ராத்திரி நேரத்துல சில விசித்திரமான சத்தங்களை கேட்டதா சொல்றாங்க. சில பேருக்கு ஓம் அப்படின்னு யாரோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்குமா. இன்னும் சில பேருக்கு டமருகம் சிவன் கை உடுக்கை அடிக்கிற சத்தம் கேட்கிறதா சொல்றாங்க. அறிவியல் பூர்வமா பார்த்தா பனிப்பாறைகள் வெடிக்கும் போது வர்ற சத்தம்னு சொல்லலாம். ஆனா அந்த சத்தம் ஒரு தாளத்தோட ரிதம் இருக்கிறது தான் மர்மம். ஏன் இன்னும் யாராலும் ஏற முடியல? எவரெஸ்ட் சிகரத்தை விட கைலாச மலை உயரம் கம்மிதான். ஆனா எவரெஸ்ட்ல ஏகப்பட்ட பேர் ஏறிட்டாங்க. கைலாசத்துல ஏன் முடியல? ஏற முயற்சி பண்றவங்க சொல்ற ஒரே விஷயம், திடீர்னு காலநிலை மாறும். மேல போக போக மூச்சு திணறல் அதிகமாவதை விட மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். பாதைகள் திடீர்னு மறைஞ்சு போகும். உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிவன் அனுமதி இல்லாம அந்த படி மேல யாராலையும் கால் வைக்க முடியாது. கைலாசம் ஒரு மலை மட்டும் இல்ல, அது ஒரு டைம் மெஷின் மாதிரியும் காஸ்மிக் ஆண்டனா மாதிரியும் செயல்படுதுன்னு இப்போ வரைக்கும் பல மர்ம கதைகள் சுத்திக்கிட்டே இருக்கு. கைலாச மலை என்பது வெறும் பனி படர்ந்த சிகரம் மட்டுமல்ல, அது மனித அறிவுக்கு எட்டாத பல மர்மங்களின் சங்கமம்.
ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அது ஈசனின் இருப்பிடம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் அது பூமியின் ஆற்றல் மையம்.